டே 1 லாக்டவுன் சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் 1 ஃபங்க்ஷன். அதான் ஃபங்க்ஷன் அப்படின்ற லெசன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வந்து நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் தென் function with respect to programming language, function specification, parameters and arguments. அதில் வந்துட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்குது, parameter without type and then parameter with type என்ற டாபிக், ரெண்டு டாபிக் வரும் உங்களுக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். அண்ட் தென் இது முடிச்சுட்டு அடுத்த டாபிக் வந்து நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் வர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் வரைக்கும் வந்து நம்ம டே 1 லாக்டவுன் சேலஞ்சில் நம்ம வந்து படித்து முடிக்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ இந்த பேஜ் நம்பர் 4ல் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வந்து நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கொஷின்ஸ் என்னெல்லாம் நீங்கள் இது படித்து நல்லா தரவாக படித்து முடித்ததுக்கப்புறமா நான் கொடுக்க போகிற கொஷின்ஸ் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 1 hour வந்து படிக்கலாம். இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறவங்க வந்து ஒரு 45 minutesலேயே வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷின் என்னெல்லாம் கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும், என்னெல்லாம் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது படித்து முடித்ததுக்கப்புறமா அப்படின்ற அந்த கொஷின்ஸையும் வந்துட்டு PDF ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அந்த கொஷின்ஸ்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த லெசனை தரோவாக படிச்சிருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ இதுக்கான வீடியோஸும் நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட் புரியல அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். சாப்டர் 1க்கு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதில் எல்லா இம்ப்ளிமெண்டேஷனும் ப்ரோக்ராம்லலாம் கொடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது 2 வீடியோவில் எந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னு தோணுதோ அந்த வீடியோவை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அதே அந்த கொஷின்ஸையும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். லாக்டவுன் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் புக்கில் வந்துட்டு உங்களுக்கு எங்கேருந்து இது வரைக்கும் படிக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ பாடம் 1 செயற்கூறு அப்படின்ற லெசன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு அறிமுகம் படிக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறமா நிரலாக்க மொழியில் உள்ள செயற்கூறுகள், செயற்கூறு வரையறை, அளபுருக்கள் மற்றும் செயலுறுப்புக்கள், தரவு வகை இல்லா அளபுருக்கள், தரவு வகையுடன் கூடிய அளபுரு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ன கவர் பண்ணணும் அப்படின்னா இடைமுகமும் செயல்படுத்தலும் படிக்கணும். ஸோ இந்த இடைமுகம் செயல்படுத்தல வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் படிங்க, ஃபுல்லாக படிக்கணும் நீங்கள். அது முடித்ததுக்கப்புறமா இடைமுகத்தின் பண்புகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு இந்த பியூர் செயற்கூறுகளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் தான் வந்துட்டு நீங்கள் லாக்டவுன் சேலஞ்ச் டே 1ல் படிக்கணும். ஸோ உங்களுக்கான கொஷின்ஸும் நான் வந்துட்டு PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கொஷின்ஸை பார்த்து நீங்கள் என்னெல்லாம் கொஷின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் இதை வந்து தரோவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற கொஷினுக்கான ஆன்சரை வந்து கரெக்டாக வந்து சொல்ல தெரியணும். அண்ட் தென் இந்த புக்லேருந்து அதை வந்து உங்களுக்கு படிக்க தெரியணும். அந்த கொஷினை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமில் வந்தாலும் இது தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தரோவாக படிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறமா இந்த கொஷின்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்க கொஷின்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அந்த ஆன்சரை வந்து நீங்கள் பார்க்காம எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்றதான் நம்ம எடுத்துக்கலாம் இது. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, பாசிபிள் கொஷின்ஸ் என்னெல்லாம் இந்த டாபிக்ஸ்லேருந்துலாம் வரும் அப்படின்றத வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கொஷின் விடாமல் நல்லா கிளியராக வந்து தரோவாக படிச்சுடுங்க. அதே மாதிரி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இந்த கொஷின்ஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், தமிழ்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்து ஆன்சர்ஸ்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு எப்படி எழுத தெரியுதா, ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியுதா அப்படின்னு பாருங்கள். இதை பார்க்காம எழுதவும் உங்களுக்கு தெரியணும். இது வந்து முக்கியமான கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு கொஷின் விடாமல் படிங்க.